வணக்கம். என்ஐஐடி லிமிடெட் கம்பெனி பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 24ஆம் தேதி டிசம்பர்ல. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ஐஐடி லிமிட்டடோட பைபேக் ரேஷியோவை முன்கூட்டியே கால்குலேட் செய்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணலாம். இதற்கு முன்னாடியே நம்ம பல கம்பெனிகளோட பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமாக பண்ணியிருக்கோம். நாம் பண்ணதுக்கும் அதுக்கப்புறம் ஆக்சுவல்ஸாக எப்படி வந்திருக்குன்றதையும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். எப்போவுமே நாம் கால்குலேட் பண்ணுறதை விட கம்பெனி கடைசியாக ஆக்சுவல்ஸ் பைபேக் ரேஷியோ அனௌன்ஸ் பண்ணும்போது அதிகமாகத்தான் இருக்கும் அப்படின்றத நாம் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி டிசிஎஸ் விப்ரோவோட நாம் கால்குலேட் செஞ்சதும் கம்பெனி லெட்டர் ஆஃப் ஆஃபர் வழியாக ஆக்சுவல் பைபேக் ரேஷியோவை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதையும் கம்பேரிசன் பண்ணலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், இது வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் முதலீடு பண்ணுங்கள், பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது ப்ராஃபிட்ஸ்க்கு. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குங்க. ரிஸ்க் புரியாமல் முதலீடு செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். சரிங்க, தெரியாதவங்களுக்காக என்ஐடி லிமிடெட் கம்பெனி டிசம்பர் 24ஆம் தேதி அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பைபேக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஒரு பைபேக் ஷேருக்கு ₹240 அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. மொத்தம் செலவு இந்த பைபேக்கு ஆக போகிறது $2370 மில்லியன். டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைபேக்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காகவும் டெண்டர் ஆஃபர் ரூட் மற்றும் ஓப்பன் ஆஃபர் ரூட் தெரியாதவங்களுக்காக நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் எக்ஸாம்பிளோட. தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முக்கியமாக இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம், எவ்வளவு ஷேரை பைபேக் பண்ணுறாங்க என்ஐடி லிமிடெட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98 லட்சம் ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்க. இது அவங்க ஒட்டுமொத்த ஷேர் கவுண்டோட கிட்டத்தட்ட 7% அப்படின்றது தெரிய வருது. ஸோ இது நம்ம முன்னே வந்து பைபேக்கோட பர்சன்டேஜஸை கம்பேர் பண்ணது முன்னே வந்து கம்பெனிகளுடைய பைபேக் பர்சன்டேஜ் பார்க்கும்போது இது அதிகமாக இருக்குங்க. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ண பைபேக் 1.42%, விப்ரோ 4.26% இருந்தது. என்எம்டிசி கம்பெனியோடது 4.29 இருந்தது. எம்பிஎஸ் லிமிடெட் 3% இருந்தது. அஜந்தா ஃபார்மாது 1%க்கும் குறைவாகவே இருந்தது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது என்ஐடி லிமிடெடோட 7% அப்படின்றது அதிகமாகவே இருக்கிறது. அது ஒரு பாசிட்டிவாகவே பார்க்கலாம். சரிங்க, இன்றைக்கி அதாவது டிசம்பர் 26ஆம் தேதி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் இருக்கிற டேட்டா எடுத்து தான் நம்ம பைபேக் ரேஷியோவை கால்குலேட் செய்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். ஸோ ₹2,00,000 கீழே இன்வெஸ்ட் செய்த ஷேர் ஹோல்டர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 66,107. எவ்வளவு ஷேர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம சர்க்கிள் பண்ணுறது. ஸோ ஷேரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.1 கோடிகள் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பைபேக் ரேஷியோவை இந்த டேட்டா வச்சு பைபேக் ரேஷியோவை கால்குலேட் பண்ணும்போது 14.2 ஷேர்கள் இருந்தால் ஒரு ஷேர் கம்பெனி பைபேக் செய்யும். இது வந்து ரிசர்வ்டு கேட்டகரிக்காக. ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட அதே தான் வருது. ஒரு ஷேர் பைபேக் பண்ணுவாங்க. 14.38 ஷேர் இருந்தால் இந்த டெசிமல் பாயிண்ட்லாம் வராதுங்க. இது நம்ம மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணதுனால டெசிமல் பாயிண்ட் வருது. ஸோ ஷேர்ஸாக மாறும்போது இந்த டெசிமல் பாயிண்ட்லாம் வராது. ஸோ கம்பெனி அதற்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. நாம் இந்த கால்குலேஷன்ஸை எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றது தனியாக வேறொரு வீடியோ இருக்குங்க. பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க தயவு செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ என்ஐடி லிமிட்டடில் இப்போ நம்ம பைபேக் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா எவ்வளவு முதலீடு பண்ணணும், எவ்வளோ லாபம் கிடைக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம 24ஆம் டிசம்பர் என்ன க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 200.4 ஷேர் ப்ரைஸ்க்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நான் கிட்டத்தட்ட 14.20 ஷேர்ஸை வாங்கியிருக்கணும் ஒரு ஷேர் பைபேக்கு அப்படின்றத கால்குலேஷனில் வந்துருக்கு. நான் ரிசர்வ்டு கேட்டகரி தான் எடுத்துக்கிறேன் நம்மளுது. ஸோ இப்போது 14.2ன்னு வராதனால 15ன்னு ரவுண்டு பண்ணி 15 × 200.4 அதாவது ₹3006 நான் முதலீடு செய்ய வேண்டியது இருக்கும் ஒரு ஷேர் பைபேக் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஷேரோட பைபேக் எவ்வளோ ப்ரைஸுக்கு வாங்கினாங்க 240. ஸோ ₹40 கிட்டத்தட்ட லாபம் கிடைக்கும் ஒரு ஷேருக்கு எனக்கு. ஸோ இந்த ₹40 லாபம் கிடைக்கிறதுக்கு நான் ₹3006 இன்வெஸ்ட் செய்யணும். ஸோ அது கிட்டத்தட்ட 1.32% வருது. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது 1.32% வருது. இதில் இன்னொரு அசம்ஷனும் பண்ணுறோம். நம்ம வாங்க போகிற 15 ஷேரில் ஒரு ஷேர் பைபேக் பண்ண போகிறாங்க. ஸோ மீதி இருக்கிற 14 ஷேர்ஸை நம்ம வாங்கின ப்ரைஸுக்கே விற்க முடியும்னு அசியூம் பண்ணுறோம். அதாவது 200.4லேயே விற்க முடியும் அப்படின்றதையும் அசம்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த அசம்ஷன்லாம் கரெக்டாக வந்தால் தான் லாபத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் அது லாபத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் கேரண்டீடாக கேட்டால் 100% கேட்டால் கிடையாதுங்க, ரிஸ்க் இருக்கும். ஸோ எப்போவுமே இதில் என்ட்ராக போகிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸிட் பிளான் இல்லாமல் என்ட்ரு ஆகாதீங்க. எக்ஸிட் பிளான்ன்றது வெறும் டார்கெட் மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு எதிராக ட்ரேடு போயிடுச்சுன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றது நிர்ணயிச்சதுக்கு அப்புறமாக மட்டுமே என்டர் செய்யுங்க. என்டர் செய்கிறதா முடிவு செஞ்சீங்கன்னா.
சரிங்க. விப்ரோதும், டிசிஎஸும் விரைவா பார்க்கலாங்க. விப்ரோ வந்து அவங்க லெட்டர் ஆஃப் ஆஃபர் 24ஆம் டிசம்பர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில ரிசர்வ்டு கேட்டகரிக்கு எவ்வளோ குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 29 ஷேர் பைபேக் பண்றாங்க. 62 ஷேர்கள் வைத்திருந்தால். ஸோ அது கிட்டத்தட்ட 46.77% மாறுது. நாம பைபேக் அனௌன்ஸ்மென்ட் பண்ண அன்னைக்கு கால்குலேட் பண்ணியிருந்தோம். அதில 26.24%. ஸோ அதான் வேரியேஷன். ஸோ நம்ம எப்போ கால்குலேட் செய்றதும், கம்பெனி கடைசியில கால்குலேட் செய்றது அதிகமாகத்தான் வருது. சரி ஏன் இந்த டீவியேஷன் வருதுன்னு கேட்கிறவங்களுக்காக, நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பைபேக் அன்னைக்கு உரியதை எடுத்து பண்ணுறோம். அதாவது பிஎஸ்சி வெப்சைட்டில் அன்னைக்கு என்ன டேட்டா இருக்குன்றது. ஆனால் ஆக்சுவல்ஸாக கம்பெனி எப்படி செய்வாங்கன்னா ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு வச்சு தான் இந்த ரேஷியோவை கால்குலேட் செய்வாங்க. ஸோ ரெக்கார்ட் டேட்டுக்கு கண்டிப்பாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் மாறும் இந்த பைபேக் அனௌன்ஸ் பண்ணதுனால. ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணுறதுனால தான் இந்த டீவியேஷன் வருது. சரிங்க. டிசிஎஸும் அவங்க லெட்டர் ஆஃப் ஆஃபரில் என்ன குடுத்துருக்காங்கன்னா, 2 ஷேர்கள் பைபேக் பண்ண போறதாக 5 ஷேர்கள் வைத்திருந்தால் அது வந்து ரிசர்வ்டு கேட்டகரிக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட 40% வருது. நம்ம கால்குலேஷன் படி பண்ணும்போது 6.66 அதாவது 7% கிட்டத்தட்ட தான் பைபேக் பண்ற மாரி இருந்தது. ஆனா கடைசியில அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது 40%மாக வந்திருக்கு. சரிங்க. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு சொல்லுங்க. நன்றி. வணக்கம்.